பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 108வது சங்கீதம் 13வது வசனம். சாம்ஸ் 108 verse 13. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நான் விசுவாசிக்கிறேன், தேவனால் நம்ம பராக்கிரமம் செய்வோம். சத்துருக்களை யார் மிதிப்பார் என்றால் கர்த்தர் மிதிப்பார். இந்த கால வேளையில் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பலாம். நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க, அது கர்த்தருடைய கருத்தில் கொடுங்க. கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற, உங்கள் வேலையை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்கள் ப்ரொமோஷனை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்கள் பிள்ளையுடைய வளர்ச்சியெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிற எல்லா சத்துருக்கள் நிச்சயமாகவே கர்த்தர் மிதித்து போடுவார். நீங்கள் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் அந்த சத்துருக்களை பார்த்து கொள்ளுங்கப்பா. நான் எந்த ஒரு கோபத்தையோ வைராக்கியத்தையோ எதையும் நான் வைக்க மாட்டேன். அந்த சத்துருக்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அந்த சத்துருக்களை மிதித்து போடுகிற தவறு செய்வார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கத்த வாலிப பிள்ளைகள், வயதானவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களை உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோமப்பா. நீர் அவர்களை மிதித்து போடுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஒருவரும் வேதனைப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஒருவரும் கண்ணீர் வர வைக்கக்கூடாதப்பா. இந்த பிள்ளைகளை எல்லா கண்ணீருக்கு இந்த நாளில் பதில் கொடுங்க டாடி. ஆண்டவரே, நீர் அதிசயமான காரியம் இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் செய்யுங்க. விசேஷமாய் கத்தாவே, அந்த பிள்ளைகளுடைய பலவீனங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. இந்த வேளையில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாலும் அந்த பலவீனெல்லாம் மறைய செய்யுங்க. ஆண்டவரே கத்தாவே, அந்த சத்துரு, அந்த பலவீனமான அந்த சத்துருவை மிதித்து போடுங்கப்பா, மிதித்து போடுங்க. கிரைசஸ் என்ற சத்துருவை மிதித்து போடுங்க, ஒன்றும் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே, சமாதான கேடு என்ற சத்துருவை மிதித்து போடுங்க. ஆண்டவரே, அந்த சமாதான கேடெல்லாம் மறைந்து போகட்டும். ஆண்டவரே கத்தா, இந்த நாளில் அந்த குடி என்ற சத்துருவை மிதித்து போடுங்கப்பா. குடும்பத்தை நாசமாக்குகிற அந்த சத்துருவை மிதித்து போடுங்க. ஆண்டவரே, கடன் பிரச்சனை என்ற சத்துருவை மிதித்து போடுங்கப்பா. பிஸ்னஸை கெடுக்கிற எல்லா பொல்லாத சத்துருக்களை மிதித்து போடுங்க. ஆண்டவர், இந்த நிமிஷமே ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அந்த கிச்சன் பகுதியை பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் அந்த இடத்துல கட்டளையிடுங்க. ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயும் மாவுக்கும் ஒரு குறைவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதப்பா. இதனால உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா சம்பளங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கரெக்டான சமயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளங்கள் கிடைக்க செய்யுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க செய்யுங்க. நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுங்க, நல்ல இன்க்ரிமெண்ட்டை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கடினமான நாட்களில் அந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தவனுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய ப்ரொமோஷனுக்கு தடையாக இருக்கிற எல்லா சத்துருக்களை மிதித்து போடுவீராக. ஆண்டவர், இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. சால்வேஷன் டிவிக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களை மிதித்து போடுங்கப்பா. என் தேவனுடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்மையினால் ஒவ்வொரு திருப்தி ஆக்குவீராக. ஆண்டவரே, இந்த சால்வேஷன் டிவியை பார்க்குற பிள்ளைகள், ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. சபைக்கு வருகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே காணிக்கைகள் மூலமாய், தசமபாகம் மூலமாய் இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் திருப்தி ஆக்குங்க. இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதிங்க. மாலையில் நடக்கிற ஆண்டவரே ஃபேமிலி ஃபெலோஷிப்பை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரத்தில் எல்லாம் நேர்த்தியாக நடக்க உதவி செய்யுங்கப்பா. அப்படி எல்லா போக்கியும் வரத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நல்ல சுகமான பிரயாணங்களை காண செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த வாரம் ஆண்டவரே பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா பிள்ளைகளும் சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்க. இந்த வாரம் எல்லாரும் சுகத்தோடு காண உதவி செய்யுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, சபை விசுவாசிகளை கொண்டு வாங்க, பழைய விசுவாசி எல்லாரும் கொண்டு வாங்க, எல்லாரும் கொண்டு வாங்கப்பா. ஆண்டு ஆலயத்தில் வந்து உண்மையாய் தேட உதவி செய்வீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பெரியவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். God bless you.